இலங்கை பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு ஒன்று கூடலேயும், ஒவ்வொரு அமர்விலேயும், ஒவ்வொரு புது புது பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தி அவனி ஊடகத்துக்காக தருகின்றோம். அவனி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக செய்தி கிடைக்கும். எமது முகநூலை லைக் செய்யுங்கள். ஆம், ஒவ்வொரு அமர்விலே ஒவ்வொரு மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த மாற்றங்களிலே அங்கே அதிரடியாக அர்ச்சுனாவை பற்றியும் மற்றும் அர்ச்சுனாவின் எதிர்ப்பாளர்களை பற்றியும் மற்றும் தமிழ் தேசியத்திற்காக பாடுபடுகின்ற என்று கூறப்படுகின்ற சாணக்கியனாக இருக்கட்டும், மற்றும் சுமந்திரனாக இருக்கட்டும், ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அத்தோடு கூட மற்றும் கஜேந்திரகுமார் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக பேசப்படுகிறது. அந்த வகையிலே இப்பொழுதும் கூட ஒரு படி மேலே போய் தமிழ் தேசியத்தை காக்க வேண்டும் மற்ற தமிழ் கட்சிகள் என்று அர்ச்சுனாவை தவிர மற்ற கட்சிகள், பிள்ளையான தவிர, கருணாவின் தவிர மற்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்று கூடி பேசியிருந்ததை நாங்கள் சென்ற முறை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த முறை அதையும் தாண்டி நாமல் ராஜபக்ச அவர்கள் மற்றும் அனுராவுக்கு எதிரான குழுமங்கள் பலர் அங்கே ஒன்றிணைந்ததாக கூறப்படுகிறது. அனுராவை எதிர்ப்பாளர் என்று கூறப்படுகின்ற பொழுது ரணிலனுடைய பக்கத்தில் இருப்பவர்கள், சஜித்தினுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய பக்கத்தில் இருப்பவர்களும் ஒன்றாக இருந்து பேசுவதை நாங்கள் புகைப்படம் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே ரணில் அவர்கள் அங்கே இல்லாவிட்டாலும் அங்கே நாமல் ராஜபக்ச அவர்களும் மற்றும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அவர்கள் இருவருக்கும் ஆதரவு வழங்குகின்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருந்து ஏதையோ பேசி திட்டம் போடுவதாக தெரியப்படுகிறது. நாங்கள் உள்ளாக நாங்கள் அந்த செய்திகளை பார்த்த பொழுது, அறிந்த பொழுது, அது முக்கியமாக வரப்போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடப் போகின்றவர்களை பொறுத்தது. அந்த தேர்தலில் எப்படி போட்டியிடலாம், எப்படி சேர்ந்து போட்டியிடலாம், கூட்டணி அமைக்கலாம் என்ற பல விடயங்களை அங்கே பேசியதாக கூறப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் அனுரா தணிக்கப்படுகிறார் என்பது புரியப்படுகிறது. அதே வேளையிலே அர்ச்சுனாவும் தனித்து நிற்கிறார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் அடுத்த அமர்விலே யார் யார் ஒன்று சேரப்போகின்றார்கள், யார் யார் வெளியேறப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த பாராளுமன்ற ஒன்று கூடலின் பிற்பாடு என்ன நடைபெறுகின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவனி ஊடகம்.